ராஜன் ஒரு சிறப்பு பாடலை பாடும் பொழுது தேவநாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவனாகி கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படிக்காக அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் என்று அவரை போற்றி அவரை உயர்த்தும்படிக்காக இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே எல்லாரும் இணைந்து அவர் சமூகத்தில் ஒருமனப்படுவோம். சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தர் உரைத்த அந்த தேவ வார்த்தைக்கு இணங்கி நாம் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடுவோம். சர்வ வல்லமையுள்ள இந்த நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, காலை தோறும் உம்முடைய கிருபை புதியது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன தேவனே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், கேட்கிற தேவ வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவ கரம் சீனாய் மலையில் இறங்கி வந்தது போல உம்முடைய மெல்லிய வார்த்தை இந்த பகல் பொழுதில் எங்களை தொனிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிக மகிமையாவும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷத்தோட ஒரு மனதோட
இந்த தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை பாடி அவர் ஒருவருக்கு ஆராதனை செலுத்தி நாம் இணைந்து கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். சேர்ந்து பாடுவோமா? உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உமக்கே ஆராதனை. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலோடு இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. காற்றையும் கடலையும் அகற்றீரே, கடலை மீதே நடந்தீரே, காற்றையும் கடலையும் அகற்றீரே, கடலை மீதே நடந்தீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சென்று பாடுவா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா. தாயின் கருவில் இருக்கும் முன்னே பேர் சொல்லி அழைக்கும் என் தேவனே, தாயின் கருவில் இருக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்த என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இளம் எழுதுப்போமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சென்று பாடுமா? உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு நாதா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சரி சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து உமக்கு ஒருவருக்கே ஆராதனை சொல். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்னைக்கு சீனாய் மலையில இறங்கி வந்த தேவன் முச்சடியின் நடுவிலே மோசே என்று அழைத்து கத்திருந்த நல்ல நாளிலே நம்மை ஆராதனையிலே வழிநடத்தும்படிக்காக, நம்மை தேவ சமூகத்திலே தேவ பாதத்திலே நம்மை நடத்தும்படிக்காக ஒரு உயிருள்ள ஒரு தெய்வத்தை நம்மோடு கூட சம்பாஷிக்கிற ஒரு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் ஆதியும் அந்தமும், நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் வரப்போகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே, உன்னை நான் உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாக நான் பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் என்று சொன்ன தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எங்களை தெரிந்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி அப்படி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பரிசுத்த தெய்வத்தை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயை தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய கர்த்தர் ஓ கெனசரேத்திலே வந்து ஓ சீசர்களை
ஆறுதல் படுத்தி திரளான ஜனங்களை தம் பக்கமாய் திருப்பிக் கொண்ட அந்த ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை பிரசங்கித்தது போல இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் நம்மை தேவ வார்த்தையினால் நிரப்பும்படிக்காக நம்ம எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வருடத்துல இந்த 6ஆம் மாதத்துல இந்த 11வது நாளிலே எங்களை இந்த ஆராதனையில எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக, எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எங்களுக்கு தந்த எல்லா உயர்வுகளுக்காக, எல்லா மேன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா வாயை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. வலது கருத்து உயர்த்தி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோமா? செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய கிருபை தகப்பனே. பகலிலே மேக ஸ்தம்பத்தையோ இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையோ நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல கர்த்தாவே இந்த கொள்ளை நோய்களின் மத்தியிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்குண்டான ஆண்டவரே ஜீவ ஜந்துக்களையும் எங்கள் தேசத்தின் கொடிகளையும் கர்த்தனை பாதுகாத்து வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். அப்படி எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. வலது கருத்து அசைத்து சொல்லுவோமா? கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் பின்பு கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. சேர்ந்து பாடுவோமா? காலையில் எழுவதும் பின்பு கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கினில் வரவினில் தொலைதூர பயணத்தினில், போக்கினில் வரவினில் தொலைதூர பயணத்தினில் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கிருபையே,
கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பது நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. இந்த காலை வேளையில் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், தகப்பனே உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. இந்த புதிய வாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா குடும்பத்தினுடைய தேவைகளை நீ சந்திக்க வல்லவராக இருக்கிறேன். இந்த வாதத்தில் நீங்கள் போகிற வேலைகளில, எங்களுடைய பிரயாணங்களில, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல இந்த ஆராதனை யாரெல்லாம் கர்த்தர் நாமத்தை துதிக்கிறார்களோ அவருடைய சிறையிருப்புகள் மாறுவதாக, அவருடைய வியாதிகள் மாறுவதாக, அவருடைய கஷ்டங்களை மாற்றுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கர்த்தர் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்த்தவர்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. உம்மை ஆராதித்தவர்களை நீர் கனம் பண்ணிருக்கிறீரா ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரரும், நீர் ஒருவரே ஆராதனையின் நாயகரும், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில இந்த வாரத்துக்கு வர வேண்டிய சகல நன்மைகள், அப்ப தண்ணீரை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. எங்களுடைய சரீரத்திற்கு ஆண்டவரே ஒரு புது பலத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்தில் கொத்த பலனையும் மண்கால்களை போல ஓடத்தக்க கிருபையும் இந்த காலையில் நீர் தந்ததற்காய் நன்றி. ஒரு புது பலத்தோடுமை நாமத்தை உயர்த்துவதற்கு, ஒரு புது பலத்தோடுமை உயர்த்துவதற்கு விடுதல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மனோகரமான இந்த நல்ல ஆராதனை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். பாடல்களை ஆசீர்வதித்து ஆராதனைகளை ஆசீர்வதித்தது போல உம்முடைய மெல்லிய வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறப்பு பாடலை பாடுகிற நம்முடைய பிள்ளையின் மேல் ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையால் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினால் உங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், வெளியிலே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது, வேறொன்றுக்கும் உதவாது. கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதியது. இந்த காலை வேளையிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விளம்பித்தாரும். பெரிய காரியங்களை செய்யும் ஜனங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். தேவையான ஆலோசனைகளை பரத்திலிருந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையாய் உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு தேவன் பாராட்டின பெரிய கிருபையை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் நான் இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கேரளாவிலே திரிசூர் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை முடித்து ஃபாதர் அனில் என்கிற ஊழியக்காரன் தன்னுடைய குழுவினரோடு அவர் புறப்பட்டு வந்தார். அந்த இடத்தில் வந்த பொழுது அவர்கள் பசியா இருந்தது. அவர்கள் ஆகாரம் புசிப்பதற்கு ஒரு ஹோட்டல்ல போனாங்க. அப்பொழுது ஹோட்டல்ல விளம்புகிற அந்த வெயிட்டர்
அவரிடத்துல வந்து ஆர்டர் எடுத்தார். ஒவ்வொரு ஆர்டர் அவங்க பண்ணின பின்பு இவர்களுக்கு ஆகாரத்தை இந்த வெயிட்டர் விளம்பிக் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது விளம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த அனில்குமார் என்கிற ஃபாதரை பார்த்து இவர் கேட்டார், நீங்க ஊழியக்காரரா என்று கேட்டார். ஆம். அப்படியாக உணவருந்தி அவர்கள் முடிந்த பின்பு ஒரு டிப்ஸ் அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், வேண்டாம் ஃபாதர் என்று சொன்னார். மறுபடியும் வெளியிலே அவர்கள் வந்த பின்பு அந்த ஃபாதரை பார்த்து அந்த வெயிட்டர், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது சகோதரா, ஏன் எங்கள் மேல் இவ்வளவு அன்பும் பாசமும் என்று கேட்டார். அப்பொழுது அவர் ஒரு உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஃபாதர், நான் இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டராக வேலை பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான் ஒரிசா மாநிலத்தில் சொந்தமாக எனக்கு ஒரு ஹோட்டல் இருந்தது. எங்க பக்கத்து வீட்டுல உங்களை மாதிரி ஒரு ஃபாதர் இருந்தாரு. அந்த ஃபாதர் அவருடைய குடும்பமாக எங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு. எங்களுக்குள்ளே மத சம்பந்தமாக எந்த பிரிவினைகள் இல்லை. எங்களுக்குள்ளே ஜாதி சம்பந்தமான எந்த பிளவுகள் இல்லை. எங்களுடைய வீட்டிலே சமைக்கிற ஆகாரங்கள் அந்த ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு போகும். அங்கு சமைக்கிற ஆகாரங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வரும். கிறிஸ்துமஸ் ஆகும் பொழுது எங்களுடைய வீட்டிற்கு அநேக பரிசு பொருட்களை அவர்கள் தருவார்கள். ஒரு நாள் நான் ஊழியம் என்னுடைய வேலையை முடித்து என்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு செய்தி கேட்டேன். ஊழியத்திற்காக லெப்பர்ஸ்கள் மத்தியிலே, அதாவது குஷ்ட வியாதிகளின் மத்தியிலே ஊழியம் செய்து வந்த கிரகாம்ஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறவர் தான் எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே இருந்தவர். அவர்கள் ஊழியத்தை முடித்து அந்த கிராமத்திலே அன்றைக்கு படுத்து விட்டார்கள், தூங்கி விட்டார்கள். அப்படி சுவிசேஷ விரோதிகள் அவர்கள் தங்கின வாகனத்திலே பெட்ரோல் ஊற்றினார்கள். அப்படி அவர்கள் தீக்கு இரையாக்கப்பட்ட ஸ்தானத்திலே கரிக்கட்டையாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அப்பொழுது இந்த செய்தி எனக்கு கிடைத்தது. அடுத்த நாள் இவருடைய அடக்கத்திற்கு நான் சென்றிருந்தேன். 3 பேருடைய பெட்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்படியாக இந்த கிரகாம்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரன், அவருடைய மகன் திமோத்தேயு, பிலிப்பு, அவர்கள் 3 பேருடைய சவசரீரத்திற்கு முன்பதாக ஒரு தாயாரும் ஒரு சகோதரியும் அவர்கள் தேம்பி அழுகிற காட்சியை நான் பார்த்தேன். நான் வந்து என்னுடைய வீட்டிலே படுத்துக் கொள்ளும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய அன்பான சத்தம் என் காதலை தொனித்துக் கொண்டிருந்தது. வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், இந்த ஹோட்டல் வேண்டாம் என்று விற்று நான் இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதனால் உங்களை மாதிரி இப்படி ஃபாதர்ஸ பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆசை. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஆனபடியினால் இந்த உலகத்துல அநேகர் இன்றைக்கும் கர்த்தரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊழியர்களை, தேவனை நேசிக்கிற அநேக நல்லுள்ளங்கள் இருக்கிறதை இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்புவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முகவரையாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதாவது பொதுவாக பெற்றோர்கள் நமக்கு படிப்பித்துக் கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். அதாவது நம்முடைய குடிசை வீடுகள் முதல் மாளிகை வீடு வரையிலும் எல்லா வீடிலும் கிச்சன்ல இருக்கிற ஒரு பொருளாகும் உப்பு. தமிழிலே அநேகர் இப்படி சொல்லுவார்கள், உப்பு இட்டவரை உள்ளளவும் நினை. மறுபடியுமாக ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள், அதாவது உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று. ருசி இல்லாமல் ஒரு ஆகாரத்தை நாம் புசிப்பது இல்லை. அது ருசி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறது, அந்த ருசிக்கு உப்பு தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உப்பு அதிகமாய் மாறும் பொழுது நம்முடைய சரீரத்தில் அநேக அவயவங்களை அது பாதிக்கிறது. ஆதலால் இந்த உப்பை குறித்த மிக தெளிவான கர்த்தருடைய ஒரு பெரிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வர ஆசைப்படுகிறேன். கடல் தண்ணீரை நீங்கள் எங்கு போய் ருசி பார்த்தாலும் அது உப்பாகவே தான் இருக்கும்.
அந்த கடற்தண்ணீரை ஒருபோதும் நம்முடைய சமையல் அறைக்கு கொண்டு வந்து இந்த உப்பாக பயன்படுத்துவது நாம் ஒருபோதும் இந்நாள் வரை செய்தது இல்லை. ஆனபடினாலே கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உப்பு எப்படி உருவாக்குகிறார்கள் என்று நாம் படிக்கும் பொழுது ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், கடலில் கிடக்கிற தண்ணீர், இந்த தண்ணீரை நாம் அங்கிருந்து வேர்பிரித்து 4 சைடாக, அதாவது பாத்தி கட்டி அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை அந்த பாத்திக்குள்ளாக நிறுத்துகிறோம். நிறுத்தினால் மாத்திரம் போதாது, சூரிய ஒளியிலிருந்து வருகிற அல்ட்ரா வயலட் அந்த தண்ணீரிலே பட வேண்டும். அப்படி படும் பொழுது அது சில நாட்கள், வாரங்கள் கழிந்து அது உப்பாக மாற்றப்படுகிறது. இதிலிருந்து ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கடல்ல கிடக்கிற தண்ணீர் என்றைக்கு கிடந்தால் 1/3 பங்கு, அதாவது கடல் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் ஒருபோதும் உப்பாக மாறுவதில்லை. இந்த கடலை, இந்த பூமிக்கு ஒப்பாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த பூமியில் கடல் தண்ணீர் எப்படி கிடக்கிறதோ இதை போல என்றைக்கு உலகத்தில் இருந்தால் நாம் உலக மனிதனாக தான் இருக்க முடியும். இந்த தண்ணீர் அங்கிருந்து 4 பாத்தி உள்ள அந்த இடத்திற்கு மாற்றப்படும் பொழுது, காலங்கள் கழியும் பொழுது அது உப்பாக ருசி வருகிறது போல, உலகத்தில் வாழ்ந்த உங்களையும் என்னையும் தேவனாகி கர்த்தர் அழைத்து வேர்பிரித்து சபை என்கிற 4 சுவருக்குள்ளே கொண்டு வந்து அல்ட்ரா வயலட் இந்த உப்பினுடைய தண்ணீரிலே படுகிறது போல, கர்த்தருடைய சத்திய சுவிசேஷம் ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும், ஒரு வாலிபன் எப்படி வளர வேண்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அல்ட்ரா வயலட்டை போல சத்திய வசனம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படி உப்பாக்கப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதனை இந்த காலையிலே கொண்டு வருகிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அது எதற்கு பிரயோஜனப்படும்? ஒன்று, நாம் காலிலே மிதிக்கப்படுவதற்கும் அது வெளியிலே கொட்டப்படுவதற்குமே அல்லாமல் வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இந்த காலையிலே அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாமே. ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கே வாசித்த வசனத்திலே, பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகத்திலே பெண்களுடைய பெயரை மையமாக்கி எழுதப்பட்டிருக்கிற 2 புத்தகம். ஒன்று எஸ்தரின் புத்தகம், மற்றொன்று ரூத்துவின் புத்தகம். அருமையான வாசித்த வசனத்திலே ஒரு பெரிய உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய குடும்பம் பெத்லகேம் என்கிற ஊர்ல அப்பத்தின் வீட்டில பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சமுண்டான இந்த குடும்பத்திலே பஞ்சத்தின் காலத்திலே தாக்கு பிடிக்க முடியாமல் பசியாய் பட்டினியாய் மரித்து விடுவோம் என்று அவர்கள் நினைத்து அந்த குடும்பம் அந்த தேசத்தை விட்டு, அந்த ஊரை விட்டு மோபாப் என்கிற தேசத்திற்கு அவர்கள் பிழைப்பிற்காக போனார்கள். மோபாபு தேசத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 19, 30, 31 வசனத்திலே மோபாபியர்கள் யார் என்று திருவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனபடியினால் இந்த நோவாவின் காலத்தில், அந்த நாட்களிலே ஜலப்பிரளயத்தினால் ஜனங்கள் அழிக்கப்பட்டது. அதற்கு பின் சந்ததிகளாக ஒவ்வொருவரும் உருவெடுத்து வரும் பொழுது லோத்துவினுடைய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம்.
லோத்துவினுடைய குடும்பத்தின் பின்னணியிலே பிறந்தவர்கள் தான் இந்த மோவாபியர்கள். 10 தலைமுறை வரை கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அதிகாரத்தை இழந்தவர்கள். அவர்களுடைய அந்த மோவாபு தேசத்திற்கு ஒரு 4 பேர் அடங்கின குடும்பங்கள் புறப்பட்டு போனது. அந்த குடும்பங்களுடைய பின்னணிகளை நாம் திருவசனத்தில் மிக தெளிவாக மிக திட்டமாக நாம் கற்றுக்கொள்ள நமக்கு முடிகிறது. அதிலே தேவனுடைய சமூகத்தில் புறப்பட்ட நகோமி, தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற மக்லோன், கில்லியோன், இவர்கள் 4 பேரும் அப்பத்தினுடைய வீடு என்று சொல்லப்படுகிற தெய்வம் இருக்கிற, ஆராதனை இருக்கிற, பரிசுத்த தேவன் இருக்கிற தேசத்தை விட்டு, அதாவது ஏகதேசம் பெத்லகேமிலிருந்து 10 மைல் தூரமுள்ள இந்த பட்டணத்திற்கு குடியேறினார்கள். மோவாபியர்களை பார்க்கும் பொழுது அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள், அந்நிய தெய்வத்திற்கு பலி செலுத்துகிறவர்கள். அப்படிப்பட்ட ஜனத்திற்குள்ளே போனார்கள். போன பொழுது என்ன சம்பவித்ததென்றால், நகோமியினுடைய கணவன் முதலாவது மரித்து போகிறார். இரண்டாவது 2 ஆண் மக்களுக்கு அந்த தேசத்திலே விவாகம் நடக்கிறது. அவர்கள் இருவரும், மக்லோனும் கில்லியோனும் மரித்து போகிறார்கள். அப்படி மரித்து போன அந்த குடும்பம் ஒரே வீட்டில் 3 விதவைகளாக மாற்றப்பட்டார்கள். இந்தியாவினுடைய கலாச்சாரத்திலே ஒரு விதவை தன்னுடைய கணவன் மரிக்கப்படும் பொழுது தன்னுடைய மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும். அதாவது உடன்கட்டு என்னென்றால், தன்னுடைய கணவனுடைய, அதாவது தீக்கு இரையாக்கப்படுகிற அந்த இடத்திலே அவளும் தீக்கு சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிபந்தனைகள் நம்முடைய தேசத்தில் இருந்தது. நம்முடைய மிஷனரிகள் இந்த காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் சட்ட ரீதியாக சந்தித்து இதையெல்லாம் நம்முடைய நாட்டிலிருந்து விலக்கினார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் இருந்திருக்கும் என்றால் அநேக விதவைகள் இந்த உலகத்திலே இன்றைக்கு இல்லாமல் போயிருப்பார்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நான் அநாதைகளினுடைய, விதவைகளினுடைய, திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோவாபிலே ஒரு குடும்பம் 3 விதவைகளாக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அப்பத்தினுடைய வீட்டை விட்டு ஆகாரத்திற்கு வழி தேடினார்கள். இந்த காலையிலே குடும்பம் என்ற வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருவது வழக்கம், தரித்திரங்கள் வருவது வழக்கம். ஆனால் ஒரு உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்பத்தின் வீடு என்கிற கர்த்தருடைய சமூகத்தை விட்டு யார் ஒருவன் தேவனை விட்டு தூர போகிறானோ அவனுடைய வாழ்க்கையில சில இழப்புகள் நேரிடும் என்பது இந்த பகுதியை வைத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்படியாக நகோமி என்கிற சகோதரி தன்னுடைய 2 மருமக்களை அழைக்கிறாள். அழைத்து அவர்களை முத்தமிடுகிறாள். நான் இனி ஒரு விவாகமாய் பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு ஒரு கணவன்மாரை தருவதற்கு இயலாத காரியம். ஆதலால் நீங்கள் போய் உங்கள் தேசத்திலே சுகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று நகோமி இந்த ரூத்தையும் ஓர்பாளையும் அழைத்து சொல்லுகிறாள். 2 பேர் கட்டிப்பிடித்து அழுகிற ஒரு நிகழ்வை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நகோமியின் இடத்திலே ஓர்பாள் முத்தமிட்டு அழுது போனாள். ஆனால் ரூத்துவோ அவள் சொன்ன வசனத்தை தான் நாம் வாசித்து கேட்டோம். அந்த 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போமே. அதற்கு ரூத், பாருங்கள், ஒரு மருமகள் தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு தன்னுடைய மோவாபியரோடு இணைந்து போன பொழுது அடுத்த மருமகளாய் இருக்கிற ரூத் சொன்ன வசனம் தான் அந்த வசனம். வாசிக்கலாமே. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 தலைமுறை அளவும் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அதிகாரம் இழந்த மோவாபியர்கள். அங்கே ஒரு விளக்கத்தை கூட சொல்லி நான் இந்த வசனத்தை விரிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாமே. இந்த ரூத்துவே யார் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சல்மோன் போவாசை ராகாவிடத்திலே பெற்றான். போவஸ் ஓபேதை ரூத்தினிடத்திலே பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இந்த கால வேளையிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஈசாவினுடைய பட்டியலிலே இந்த அருமையான ஒரு பெரிய காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று புருஷன் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், ஈசா ஓபேத் என்று சொல்லப்படுகிற அந்த வரிசையிலே ரூத்து இடம் பெறுகிறாள். புதிய ஏற்பாட்டிலே ரூத்துவும் பழைய ஏற்பாட்டிலே ஈசா என்கிற வம்சத்திலே தாவீதையும் இங்கு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாக 10 தலைமுறை வரை கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாத, அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு பாக்கியம் இல்லாத இந்த ஜனங்களின் மத்தியிலே ஒருவள் கர்த்தரை அறிந்து கொண்டாள். யாரை வைத்து அவர் அறிந்து கொண்டார் என்றால், நகோமி. நகோமி என்ற வார்த்தைக்கு இன்பம் உள்ளவள், மகிழ்ச்சி உள்ளவள் என்று அர்த்தமாம். அந்த 10 ஆண்டு காலம்தான் அந்த மோவாபிலே இந்த நகோமியும் தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளுமாக வாழ்ந்த காலங்கள். அங்கே இந்த 3 பேரும் ஆண் சந்ததிகள் மரித்த ஸ்தானத்திலே தன்னுடைய மருமக்களுக்கு ஏக சத்திய தெய்வத்தை இந்த நகோமி காட்டிக் கொடுத்ததின் நிமித்தமாக இந்த அருமையான ரூத்து இந்த ஓர்பாளை போல அல்ல, இந்த ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வருகிறாள். நம்ம 2 பேருக்கும் எந்த விதத்திலும் எவ்விதத்திலும் பிரிவினை இல்லை. அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். மரணம் அல்லாமல் நமக்கு ஒரு வேறு பிரிவு இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே மாமியார் மருமகளுடைய அநேக விதமான சண்டைகளை பார்க்கிறோம். மாமியாருக்கு விரோதமாய் மருமகள், மருமகளுக்கு விரோதமாக மாமியார். இன்னைக்கு பேப்பரிலும் டிவி சேனல் எடுக்கும் பொழுது அநேக குடும்பங்களிலே மாமியாரை விஷம் வைத்து மருமகளை விஷம் வைத்து கொல்லுகிற அனுபவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஊடகத்தின் மூலமாக அறிகிறோம். ஆனால் இந்த நகோமியினுடைய மருமகளாயிருக்கிற ரூத்து ஒரு நல்ல உப்புள்ள அனுபவம். அவள் பூமிக்கு உப்பாக மாற்றப்பட்டவள். மோவாபு சந்ததிகள் 10 தலைமுறை வரை கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு முடியாத இடத்துல கர்த்தருடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பட்டியலில் ஒருவள் இடம் பெறுகிறாள். இடம் பெறுவதற்கு காரணம், அவள் சிலரை விட வேண்டியவைகளை விட்டாள். எதெல்லாம் விட்டால், தன் தேசம் மோவாபு தேசம், தெய்வத்தை விட்டு தூரம் போன தேசம், தேவ சமூகத்தில் அதாவது பிறக்க கூடாத நிலையில பிறக்கக்கூடிய சில சந்ததிகள் உருவானதுனால கர்த்தர் அந்த தேசத்தை அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு பாக்கியம் இல்லாதவர்களாய் மாற்றப்பட்ட ஸ்தானத்தில் ஒருவள் அந்த தெய்வத்தை தேடினாள். அந்த தெய்வம் யார் என்பதை அவள் ருசி பார்த்தாள். அந்த நகோமியினுடைய ஆராதனை, நகோமியினுடைய பரிசுத்தம், நகோமியினுடைய நல்ல பழக்க வழக்கங்களை இந்த ரூத்து கற்றுக்கொண்டாள். இன்றைக்கு காலையிலே சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சாட்சியாக சபைக்கு தூணாக நிற்கிறீர்கள், நல்லது, சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இந்த ரூத்துவை போல விட வேண்டியவைகளை நாம் விட்டிருக்கிறோமா? இந்த நகோமியினுடைய அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்படியாக சொல்கிறார், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய ஜனம் என்னுடைய தேசம், மரணம் அல்லாமல் நமக்கு ஒரு வேறு பிரிவு இல்லை என்று இந்த ரூத்து இந்த நகோமியோடு சொன்னாள். இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புது தீர்மானத்துக்குள்ள, ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள, ஒரு உப்புள்ள அனுபவத்துக்குள்ள வருவதற்கு தயாராக என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படியாக தன்னுடைய மாமியாரோடு கூட மறுபடியும் 10 மைல் தூரம் உள்ள இந்த பெத்லகேமுக்கு, அப்பத்தினுடைய வீட்டுக்கு இந்த குடும்ப
குடும்பம் வருகிறதை நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் வரும் பொழுது எல்லோரும் இந்த நகோமியை பார்த்து, ரூத்துவை பார்த்து, நகோமியை பார்த்து, நகோமி வந்துவிட்டாள் என்று அவர்கள் சொல்ல, அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம். காரணம், நான் ஒரு இன்பமுள்ளவளாய், ஒரு மகிழ்ச்சி உள்ளவளாய் இந்த அப்பத்தினுடைய வீட்டிலே பஞ்சம் வந்ததற்காக நான் புறப்பட்டு போனேன். நான் இன்றைக்கு என் கணவனை, என்னுடைய 2 ஆண் சந்ததிகளை இழந்திருக்கிறேன். என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்க வேண்டாம், என்னை மாறா என்று அழைங்கள். மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தமா? எல்லாவற்றையும் இழந்து போனேன். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்தேன், என்னுடைய கணவனை இழந்தேன், என்னுடைய ஆண் சந்ததிகள் 2 பேரை இழந்தேன். நான் இப்பொழுது ஒரு மாறாவாக வந்திருக்கிறேன். இன்றைக்கு காலை வேளையிலே இந்த ஆண்டு பல தரிசனங்களோடு, பல எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டிலே ஒரு வீடு கட்டி விடலாம், இந்த ஆண்டிலே பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி விடலாம், இந்த ஆண்டில் அநேக காரியங்களை நடத்தி விடலாம், பிள்ளைகளை மேற்படிப்புக்காக படிக்க வைக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டை தொடங்கினீர்கள். ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய கோடீஸ்வரர்கள் முதல் ஏழைகள் வர ஒரு மாறாவின் அனுபவத்துக்குள்ளே, கசப்புக்குள்ளே சுதந்திரமாய் பிரயாணம் பண்ண முடியாது, சுதந்திரமாய் வேலை செய்ய முடியாது, கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிற தேவ ஜனமே, நகோமியினுடைய அனுபவம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இந்த மாறாவின் அனுபவத்தை மாற்ற தேவனாகிய கிறிஸ்துவால முடியும் என்பதை இந்த காலையில் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாறா என்று கூப்பிட சொன்னாள் இந்த நகோமி. மறுபடியும் 2 பேரும் ஒரு வீட்டிலே அவர்கள் வாழ்க்கை தொடங்குகிறார்கள். ஒரு நிறைவுள்ள ஒரு அனுபவத்தோடு போனவள், ஒரு ஆண் பாதுகாவல் உள்ள ஒரு சகோதரி, ஒரு ஆணினுடைய ஒரு சந்ததியே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த வீட்டில் இந்த நகோமியோடு ரூத்து சொல்லுகிறாள், மாமியாரே, நான் கோதுமை அறுவடை காலம், நான் கோதுமை அறுக்கிற இடத்திற்கு போய் அதில் விழுகிற மணிக்கதிர்களை நான் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று மாமியாரை தன் வீட்டில் வைத்து போகிற அனுபவம். இன்னைக்கு காலையில நம்முடைய பெண் பிள்ளைகள் சொந்த வீட்டில தன்னுடைய தாய்க்கு எவ்வளவு பணிவிடை செய்கிறார்கள். ஆனால் அதே போல விவாகமாய் போகிற இடத்துல மாமியாருக்கு அநேக விதத்துல பணிவிடை செய்வது கிடையாது. அவர்களை ஒரு வேலைக்காரியை போல ட்ரீட் பண்ணுகிற அனுபவம். சகோதரரே, சகோதரிமாரே, இன்றைக்கு காலையில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். தன்னுடைய மாமியாரை ஓய்வெடுக்க வைக்கிற ஒரு ரூத்துவை நாம் பார்க்கிறோம். மாமியாரை கனம் பண்ணுகிற வார்த்தையை பயன்படுத்துகிற வார்த்தை நீர் என்ற வார்த்தை, என்ற தயவான வார்த்தை, பணிவான வார்த்தையை இவள் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவள் எங்கே சென்றால் களத்துல போனாள். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு வயல் இருக்குமையானால் அதில் ஓரத்தில் விளைகிற நெற்கதிர்களை அறுப்பதற்கு அது ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் விதவைகளுக்குரியது. அப்படியாக திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது வயலில் அறுக்கிற, அதாவது மணிக்கதிர்களை மறந்து நாம் விட்டு போனோம் என்றால் திரும்பி போய் அதை எடுக்க கூடாது என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாக இவள் பிறக்கின களம் யாருடைய களம் என்றால் போவஸுடைய களம். இந்த போவஸும் இந்த நகோமியும் இரத்த உறவிலே ஒரு ஐக்கியப்பட்டிருந்த ஒரு குடும்பம். அப்படியாக அந்த போவஸ் தன்னுடைய வேலைக்காரரோடு கேட்டான், ஒரு புதிதாக ஒரு பெண் வந்திருக்கிறாளே, இவள் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது நகோமினுடைய மருமகள் ரூத்து என்று சொன்னார்கள். அப்படியாக ரூத்துக்கு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. ரூத்துவுக்கு தன்னுடைய இந்த வயலில் அறுக்கிற கதிர்கள் அவளுக்கு கிடைக்கப்பட்டது. அதுபோல அது மாத்திரமல்ல, அவளுக்கென்று அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கிற
பயிர்கள் ஆகாரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆகாரத்தின் ஒரு பங்கை தன் மடியில எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமியினிடத்தில் கொண்டு வருகிற ஒரு ரூத்தை பார்க்கிறோம். அப்படியாக ரூத்து ஒரு அர்ப்பணம் பண்ணினதுனால, ரூத்து தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததுனால மீட்கப்படுகிற ஒரு போவஸை தன்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டாள். அப்படியாக அந்த சந்ததிகளில் இந்த இயேசுவை இந்த பூமியிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக ஒரு மீட்பராக, ஒரு இரட்சகராக கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு காலையிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்துனுடைய அனுபவம் ஒரு உப்புள்ள அனுபவமாய் இருந்தது. இந்த காலை வேளையிலே உப்பானது சாரமற்று போனால் அது வெளியிலே கொட்டப்படுவதற்கும் கால்களிலே மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறொன்றுக்கும் உதவியாகாது. இன்றைக்கு கர்த்தர் காலையிலே கேட்கிறார், பிரியமான சபையே, விசுவாச குடும்பமே, நீங்கள் பூமிக்கு உப்பாக மாற வேண்டும். இந்த ரூத்து ஆண்டவருடைய சமூகத்தில் மோவாபு சந்ததிகள் 10 தலைமுறை வர இந்த லோத்துவின் காலத்திலே தவறான நிலையிலே பிறந்த ஒரு சந்ததிகளாகும் இந்த மோவாபியர்கள். ஆனால் அந்த சந்ததிகளில் ஒருவள் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தன்னுடைய அந்நிய தெய்வத்தை விட்டுவிட்டு, அந்நிய தேசத்தை விட்டுவிட்டு, ரூத்து நகோமியினுடைய தெய்வமாகிய ஏக சத்திய தெய்வத்தை தேடிக்கொண்டாள். அவருக்கு உண்மையுள்ளவளாய், அவருக்கு பரிசுத்தம் உள்ளவளாய், அவருக்கென்று தான் விட வேண்டியவைகளை விட்டவளாய் தேவ சமூகத்திலே வந்தாள். அப்படி மீட்கப்பட்ட ஒரு சந்ததியாகும் ரூத்துவினுடைய சந்ததி. இன்றைக்கு காலையிலே புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற சபையே, இன்றைக்கு காலையிலே கர்த்தர் கேட்கிறார், உன்னை மீட்டுக் கொள்வதற்கு 1 பேதுருவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, இவ்வுலகத்தின் அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்லாமல் ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினாலே உன்னை கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஆனபடியினால் உன்னை எதற்காக கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்றால், நீ பூமிக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கல்ல, இந்த உலகத்திற்கு ஆசா பாசங்களுக்கு பாவங்களுக்கு அந்நிய தெய்வத்தினுடைய தேடி போவதற்காக அல்ல, உன்னை நித்திய மோட்ச வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு. என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை, சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரையில விழாவிலே குத்தின அந்த போர் சேவகர் குத்தின பொழுது ரத்தம் அல்ல தண்ணீர் தான் வந்தது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, போவஸ் இவளை மீட்டுக் கொள்வதற்கு இந்த 10 பேர் அடங்கின ஒரு குழுவை உருவாக்கி அவரிடத்திலே சொல்லி இரத்த உறவின்படி அவளை தன்னுடைய மனைவியாக எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, அதை போல இயேசு நம்மை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி மீட்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? நாம் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நம்ம பூமிக்கு உப்பாக மாறுவதற்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஆனபடியால் பரிசுத்த வேதாகமம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஒரு உப்பினுடைய அனுபவம் மாற்றப்பட கர்த்தர் இன்னைக்கு உங்களிலே என்னில் விரும்புகிறார். நாம் ஒரு பூமிக்கு உப்பாக, ஒரு ரூத்துவை போல ஆண்டவர் சமூகத்திலே மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி தேவ சமூகத்திலே அமர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல கால வேளையில மெல்லிய வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்தீரே. இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் இட்ட வித்தாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, இந்த நல்ல கால வேளையில இந்த வசனம் அநேகருடைய இருதயத்தை தொடுவதாக, அநேகருடைய வாழ்க்கையை மாறுதலுக்குள்ளே கொண்டு வருவதாக, ஒரு உப்பினுடைய அனுபவத்துக்குள்ளே ஜனங்களை மாற்றுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்திற்கு தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய கர்த்தர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் நாம் அனைவரோடும், கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை இன்றும் சகல நாட்கள் நிறைந்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.